ஜெபம். அன்புள்ள இயேசப்பா, இந்த புதிய நாளில் எங்களை ஒன்றாக கூடி வர செய்த உமது தயவுக்காக நன்றி. இந்த நேரத்திலும் இந்த வலைதளம் மூலம் இணைந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர்கள் பெற்றோர் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து நல்ல சுகம் பலன் தந்து அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும். ஒவ்வொரு பிள்ளைகளும் கேட்கும் கதை, வசனம், பாடல்கள் அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க கிருபை செய்தலும். மீதியான நேரத்தை பொறுப்படுத்தி வழிநடத்தும். இயேசுவின் மூலம் என் ஜெபத்தை கேட்கும் என் அன்பின் பரமபிதாவே, ஆமேன். ஹாய் தம்பி தங்கச்சிகளா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த வாரமும் உங்கள் எல்லாத்தையும் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வாரமும் உங்கள் எல்லாத்துக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான சண்டே கிளாஸ் ப்ரோக்ராம்ஸோடு நாங்கள் எல்லோரும் ரெடியாக இருக்கோம். இப்போது உங்களோட சண்டே கிளாஸில் புது சாங் சொல்லிக் கொடுக்கறதுக்கு நம்ம அக்காமாரெலாம் ரெடியாக இருக்காங்க. வாங்க பார்ப்போமா? ஹலோ குட்டி பிள்ளைங்களா, இப்போ எல்லோரும் பார்த்தீங்கல்ல கையெழுத்தில் போட்டி. யார் வின் பண்ணா? 2 பேரும் சேர்ந்து இழுத்தவங்க தான் என்ன பண்ணாங்க? வின் பண்ணாங்க. இதே மாதிரி தான் ஆண்டவருடைய பலத்தை கொண்டு நம்ம வாழ்க்கையில் எந்த காரியம் செஞ்சாலும் வெற்றி பெறுவோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த வார்த்தையின்படி நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தையை அனுதினமும் தியானித்து அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்முறைப்படுத்தும் போது எல்லாமே வெற்றி தான். இன்னைக்கு இந்த பாட்டில் அதுதான் நம்ம கற்றுக்க போகிறோம். வாங்க கற்றுக்கலாமா? எவ்வளோ மீனிங்ஃபுல்லான பாட்டில். இப்போ நம்ம அதோட ஆக்ஷனையும் நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யலாமா? நம்பிடும் உனக்கு பலனுண்டு
என்ஜாய் பண்ணினீங்களா? இப்போது இது நம்மளோட கிராஃப்ட் டைம். நம்ம போன வாரம் கூட ஒரு ப்ரேயர் ஹேண்ட் வந்து நமக்காக செஞ்சு காட்டினாங்க. நீங்கள் எல்லோரும் பண்ணீங்களே. இந்த வாரம் கூட நம்ம ஆனி பாப்பா நம்ம எல்லாத்துக்காகவுமே அழகான சின்ன வீட்டில் யூஸ் பண்ணுற பொருட்கள்லாம் அவள் க்ளேயில் வந்து அழகாக பண்ணி காட்டுறா. அவள் என்னெல்லாம் பண்ணுறான்னு பார்ப்போமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம க்ளே வச்சு கிராஃப்ட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் உள்ள ஹால் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அளவு க்ளே எடுத்துகிட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க. இந்த ஷேப்புக்கு வந்த பிறகு 2 ஸ்கொயர் ஷேப்புக்கு இதை வச்சுக்கோங்க. இந்த ஷேப்புக்கு பண்ண பிறகு ஒட்டிக்கோங்க. அடுத்து வேறு க்ளே எடுத்துகிட்டு நல்லா உருட்டிக்கோங்க. அதை 2 வச்சு ஒட்டிக்கோங்க. இதுதான் சோஃபா. இப்போ செகண்ட் வந்து நம்ம பெட்ரூமில் உள்ள முக்கியமானது வந்து பெட்டு தான். இப்போ நம்ம பெட்டு பார்க்கலாம். 2 மேட்ச் பாக்ஸ் எடுத்து இப்படி வச்சுக்கிட்டு பெட்ஷீட்க்கு வந்து நல்லா தேய்ச்சிக்கோங்க. நல்லா தேய்ச்சி அதில் ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒயிட் கலர் எடுத்து இந்த மாதிரி பில்லோ பண்ணிக்கோங்க. 2 பில்லோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீளமாக ஒரு இதை எடுத்து இந்த மாதிரி சுருட்டிக்கோங்க. நல்லா ஹோல் பண்ணிக்கோங்க. அதை ஒட்டிட்டு இதான் பெட்டு. தேர்டு வந்து நம்ம கிச்சனில் உள்ள பொருட்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தோசை தவா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அளவுள்ள க்ளே கொஞ்சம் எடுத்துகிட்டு அதை நல்லா உருட்டிக்கோங்க. ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா சைடில் உள்ளதை மட்டும் கொஞ்சம் மேலே தூக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் க்ளே எடுத்து அதை நீளமாக ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அதை இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சும்மா அதுக்கு முட்டை செஞ்சுருக்கேன். இதை இப்படி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம தவா பார்த்தோம். அதுக்கப்புறம் உரல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு க்ளே எடுத்துக்கோங்க. அதை நல்லா இப்படி உருட்டிக்கோங்க. நடுவில் மட்டும் ரவுண்டு இருக்கிற மாதிரி வச்சு உருட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் க்ளே எடுத்து அதை நல்லா ரவுண்ட் பண்ணிக்கோங்க. உரல். இதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது சோஃபா. அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் பார்த்தது பெட்டு. அதுக்கப்புறம் கிச்சன் பொருள் தேர்டு வந்து தோசை தவா. அதுக்கப்புறம் உரல். இந்த க்ளே மூலமாக நிறைய மாடல் ட்ரை பண்ணலாம். நான் ஒரு சில இது தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் வீட்டில் நிறைய மாடல் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இது வரைக்கும் நம்ம கேட்ட எல்லா ஸ்டோரிஸுமே ஹிஸ்ட்ரி, பைபிள் ஸ்டோரிஸ் இப்போ தான் நமக்கு இருந்துச்சு. ஆனால் இந்த வாரம் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை க்ரீடாக்கா நமக்காக சொல்ல போகிறாங்க. உங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். என்னென்னு போய் கேட்போமா? ஹாய் குட்டீஸ், என்ன கதை கேட்க எல்லாரும் ரெடி ஆகிட்டீங்களா? கதையை கேட்போமா? டேய் தம்பி, ஒன்னதாண்டா சோஃபாவில் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கே, திரும்பாதடா, ஒன்றை தான் கூப்பிடுறேன். உன் பக்கத்தில் ஒரு பெண்ணு இருக்குது, அதை கொஞ்சம் எடுத்து தாயேன் அப்படின்னு சொல்லி அம்மா வந்து பையனை கூப்பிட்றாங்க. அந்த பையனோட பேர் என்ன தெரியுமா? ஜிம். ஜிம் ஜிம் பையன் ரொம்ப நல்ல பையன், ஆண்டவருக்கு பிரியமான பையன். அந்த அண்ணன் சர்ச்சுக்கெலாம் ரெகுலராக போவாங்க. சர்ச்சுக்கு போகும்போது அமைதியாக உட்காந்து சர்ச்சில் ஆராதனை என்ன நடக்குன்னு சொல்லி கவனிப்பாங்க. ஐயா என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கவனிப்பாங்க. பக்கத்தில் யார்ட்டையும் பேசவே மாட்டாங்க. நீங்கள் எப்படி சில நேரம் பக்கத்தில் இருந்து சர்வீஸில் பேசுவீங்கல்ல, ஆனால் ஜிம் தம்பி அப்போலாம் பேசவே மாட்டான். அமைதியாக உட்காந்து சர்வீஸ் அட்டன் பண்ணுவான். திரும்ப சண்டே கிளாஸ்க்கு வருவான். சண்டே கிளாஸில் வந்து இப்போ நீங்கள்லாம் பண்ணீங்களே, ஆக்ஷன் போட்டு சூப்பராக பாட்டு பண்ணீங்கல்ல,
பார்த்தீங்களா? அதே மாதிரி அந்த ஜிம் அண்ணனும் சண்டே கிளாஸில் வந்து சூப்பராக ஆக்ஷன் போட்டு பாட்டு பாடுவான். அவன் ஆனால் வீட்டில் அந்த சோஃபா பக்கத்தில் இருக்கிற பெண்ணை எடுப்பான்னு சொல்லி அப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க. அவன் சட்டுன்னு கோவப்பட்டுருவான், எல்லாம் பண்ணுவான், ஆனால் கோவம் மட்டும் சட்டுன்னு வந்துடும், பொறுமையே இருக்காது. ஏன் தம்பி இப்படி கோவப்படுற, அந்த பெண்ணை எடுத்து தாப்பான்னு சொன்னால், ஏன் நான் தான் எடுத்துடணுமா, நீங்கள் வந்து எடுத்தா என்னையா அப்படின்னு சொல்லி தம்பி கோவப்படுவான். திரும்ப அம்மா கூப்பிடுவாங்க, தம்பி தம்பி கோவப்படாதப்பா, அம்மா சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளு. இல்லை இல்லை அதெல்லாம் கேட்க முடியாது, நான் இப்படி தான் பண்ணுவேன், தேவைன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கோவப்பட்டு போயிடுவான். இப்படியே நாட்கள் கடந்து செஞ்சிச்சு. ஒரு நாள் அம்மாவுக்கு வெளியே ஆஃபீஸ் விஷயமா வெளியூருக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அப்போ அம்மா வெளியே போயிட்டாங்கன்னா நம்மளை யார் வீட்டில் கொண்டு விடுவா? கரெக்ட், பாட்டி வீட்டில் கொண்டு விடுவாங்கல்ல. அதே மாதிரி தான் ஜிம்மையும் பாட்டி வீட்டில் கொண்டு அம்மா விட போனாங்க. பாட்டிகிட்ட சொல்லியாச்சு, அம்மா தம்பி இப்போ உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறான் அப்படின்ட்டு. பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம பேரப்பில் வரான்னு சொல்லி பாட்டி என்ன செஞ்சாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. தம்பிக்கும் அப்படி தான், ஜிம்முக்கு ரொம்ப ஜாலி, ஜாலியாக டிவி பார்க்கலாம், விளாடலாம், பாட்டி நல்லா சாப்பாடலாம் செஞ்சு தருவாங்கன்னு சொல்லி ஜிம்மும் ஹாப்பியாக என்ன செஞ்சான், வந்தான். பாட்டி வீட்டுக்கு வந்தாச்சு. பாட்டி வீட்டுக்கு வந்தோடனே நல்லா உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு உட்காந்தாச்சு. பாட்டி வந்து எப்போவுமே நமக்கெல்லாம் என்ன சொல்லி கொடுப்பாங்க, பைபிள் ஸ்டோரி சொல்லி கொடுப்பாங்கல்ல. அதே மாதிரி தான் அந்த பாட்டியும் அவனுக்கு நிறைய பைபிள் ஸ்டோரி சொல்லி கொடுத்தாங்க, அட்வைஸ் பண்ணாங்க. அப்போ தான் சொன்னாங்க, ஜிம் ஜிம் நீ கோவம் மட்டும் படுறப்பா, பொறுமையாக இருக்கணும்ப்பா, கோவம்லாம் படக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லி கொடுக்காங்க. அப்போ அவன் உணர்தான், ஆமாம் ஆமாம் சரிதான், என்ன நான் வந்து கோவப்படுறேன்ல, சரி சரிம்மா நான் பொறுமையாக இருப்பேன்னு சொல்லி என்ன செய்யறான், ஒரு தீர்மானம் எடுக்கான். சரி பாட்டி இப்போ ரொம்ப பசிக்குது, இதுக்குமா நான் பொறுமையாக இருக்கணும்? உடனே ஐயோ சாரிப்பா, இல்லை வந்த உடனே தரேன், உனக்கு பிடிச்ச சாம்பார் சாதம் செஞ்சு வச்சுருக்கேன், உனக்கு ஸ்டார் அப்லன்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதெல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன், சாப்பிடலான்னு, சரி வா வா அப்படின்னு சொல்லி பாட்டி சாப்பாடு வச்சு கொடுக்குறாங்க. தம்பி என்ன செய்யறான், நல்லா சாப்பிட்றான். பாட்டி அப்போ யோசிக்காங்க, ஒரு ஐடியா பண்ணலாமோ, இவன் வந்து பொறுமையாக இருப்பேன்னு சொல்லியிருக்கானே, சரி இவனுக்கு ஒரு டெஸ்ட் வச்சு பார்க்கலான்னு. அது என்ன டெஸ்ட் தெரியுமா, வேற ஒன்றும் இல்லை, பாட்டி வீட்டில் நிறைய கோழி வளர்க்குறாங்க. அந்த பாட்டி வந்து இப்போ கோழிக்கு சாப்பாடு வைக்க சொல்ல போகிறாங்க ஜிம்கிட்ட. ஜிம் ஜிம் அப்படின்னு சொல்லி பாட்டி கூப்பிட்றாங்க. உடனே என்ன பாட்டி சொல்லுங்கன்னு சொல்லி ஜிம் வரான். ஒன்றும் இல்லைப்பா, நம்ம பசிக்குன்னு இப்போ சாப்பிட்டுட்டோம், கோழிக்கெல்லாம் பசிக்கும்ல, அந்த கோழிக்கு அரிசியெல்லாம் கொஞ்சம் போடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இவனும் ஓகே பாட்டி நான் போய் அரிசியெல்லாம் வச்சிருந்தேன்னு சொல்லி தம்பி உடனே இப்போ என்ன பண்ணுறான், கோழிக்கு அரிசியெல்லாம் வைக்கான். அரிசியெல்லாம் வச்சுட்டு அப்போ தான் வந்து உட்காருதான். திரும்பவும் பாட்டி ஜிம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. உடனே இப்போ எதுக்குடா பாட்டி கூப்பிட்றாங்க, சரி சரி நம்ம வேறு படமாட்டோம்னு சொல்லியிருக்கோம்ல, பொறுமையாக இருப்போம்னு சொல்லியிருக்கோம்ல, சரி சரி நம்ம கோவம்லாம் படக்கூடாது, பொறுமையாக இருப்போம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் வரான். என்ன பாட்டி இப்போ என்ன வேணும்னு? ஒன்றும் இல்லைப்பா, கால்னா ரொம்ப வலிக்குப்பா, பாட்டிக்கு வேற வயசாகிட்டு பார்த்தியா, உனக்கு வேற இப்போ சமைச்சு வேற போட்டுறா, ரொம்ப வலிச்சுட்டு பார்த்துக்கோ, வேற ஒன்றும் இல்லை, இந்த டாய்ஸ்லாம் வச்சு நீ விளாண்டலாம், அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து நீ க்ளீன் பண்ணேன்னு சொல்லி பாட்டி சொல்லுவாங்க. இவனும் சரி நம்ம வேற பொறுமையாக இருப்போம்னு சொல்லியிருக்கோம்ல, அதனால செஞ்சிருவோம்னு சொல்லி என்ன செய்யறான், செய்ய போய்தான். நீங்கள் எப்படி குட்டீஸ், நீங்களும் இப்படி தான் டாய்ஸ்லாம் வச்சு விளாடுவீங்கல்ல? கேர்ள் பேபிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, பொம்மை வச்சு விளாடுவாங்க, கிச்சன் செட் வச்சு விளாடுவாங்க, பசங்கள்லாம் பைக் வச்சு விளாடுவாங்க, கார், ரிமோட் கார், இப்படி எல்லாம் வச்சு நீங்கள் விளாடுவீங்களா? எப்படி எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து க்ளீன் பண்ணுவீங்களா, இல்லை அப்படி தானா? சில பேர் பார்த்தா நான் எடுத்து வைப்பேன்னு சொல்கிறீங்க, சில பேர் முழிக்கிற மொழியை பார்த்தா அதெல்லாம் எடுத்து வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க போலையே. இல்லை இல்லை அப்படிலாம் இருக்கக்கூடாது, நீங்கள் எடுத்து விளாண்டா அது எல்லாத்தையும் எடுத்து என்ன செய்யணும், செல்ஃபில் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சிடணும். சரியா குட்டீஸ்? அதே மாதிரி தான் நம்ம தம்பி என்ன பண்ணா, எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி நீட் பண்ணி வச்சுட்டான். உடனே பாட்டி பரவாயில்லப்பா, வெரி குட், நல்லா எடுத்து க்ளீன் பண்ணிட்டியே, பொறுமையாக இருக்கீன்னு சொல்லி பாட்டி என்ன பண்ணாங்க, ஜிம்மை பாராட்டினாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. ஜிம் சொல்கிறான் பாட்டிகிட்ட, பாட்டி பாட்டி கொஞ்சம் போய் வெளியே போய் நாங்கள் விளாண்டுட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி ஜிம் பாட்டிகிட்ட கேட்கான். பாட்டியும் சரிப்பா பார்த்து போயிட்டு பார்த்து வாப்பான்னு சொல்லி பாட்டி அனுப்பி வைக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், உங்களுக்குன்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உண்டுல்ல, அதே மாதிரி தான் ஜிம்முக்கு ஒரு ஃப்ரெண்டு. அந்த ஃப்ரெண்டோட நேம் என்ன தெரியுமா, ஜானி. அவனும் இவனும் ஜாலியாக என்ன செய்கிறாங்க, விளாட போகிறாங்க. பசங்க என்ன விளாடுவீங்க, பால்னா கேட்ச் போட்டு விளாடுவீங்கல்ல, கிரிக்கெட் பேட் வச்சு சார் 6 எல்லாம் அடிப்பீங்கல்ல, அதே மாதிரி தான் ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க, ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. நேரம் ஆக ஆக இருட்ட ஆரம்பிச்சிச்சு. தம்பி சொல்கிறான், ஜிம் சொல்கிறான், ஜானி ஜானி இருட்டாக ஆரம்பிச்சிச்சு, நம்ம வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி மெதுவாக ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா சர்ன்னு சொல்லி ஜிம் வலிக்கு கீழே விழுந்துருவான். அவன் ஐயோ கால் வலிக்குன்னு சொல்லி ஜிம் அழுதான். அழுதுருக்க பார்த்து நம்ம ஜானி என்ன பண்ணான் தெரியுமா, ஹா பாரு கீழே விழுந்துட்டான் பாரு, நடக்க கூட தெரியல பாருன்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டான். போச்சு அவ்வளோதான். ஜிம்மு என்ன பண்ணிட்டான், பொறுமை அந்த இடத்துல எழுந்து கோவப்பட ஆரம்பிச்சிட்டான். நீ என்ன எப்படி கிண்டல் பண்ணலாம், நீ என்ன எப்படி திட்டலாம், என்ன நீ கீழே விழுந்துருக்கா, நீ இப்படி கிண்டல் பண்ணேன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டான். அதை பார்த்துட்டு இருந்த பாட்டி ஓடி வந்து ஜிம் கோவப்படாதப்பா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி பாட்டி ஜிம்மை என்ன பண்ணுறாங்க, தூக்கி நிப்பாட்டி வச்சு சரிப்பா ஒன்றும் இல்லை நீ கோவப்படாதுன்னு சொல்லி ஜிம்மை சொல்கிறாங்க. திரும்ப ஜானியை பார்த்து சொல்கிறாங்க, ஜானி ஒருத்தங்க கீழே விழுந்தா நீ ஹெல்ப் பண்ணணும்ப்பா, இப்படி கிண்டல்லாம் பண்ணக்கூடாது, அது ஏசா பார்க்க பிடிக்காது இல்லை,
ஏன் நீ இப்படி கிண்டல் பண்ண? ஒருத்தங்க விழுந்தாங்கன்னா நம்ம ஓடி போய் என்ன செய்யணும்? ஹெல்ப் பண்ணணும். அதே மாதிரி தான் நீங்களும் என்ன செய்யணும்? ஹெல்ப் பண்ணணும். சரியா குட்டீஸ்? திரும்ப வந்து ஜானி ஜிம்கிட்ட, சாரி ஜிம், நான் தெரியாமல் உன்னை நான் கிண்டல் பண்ணிட்டேன், என்னை நீ மன்னிச்சிருன அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறான்? ஜானி மன்னிப்பு கேட்கான். திரும்பவும் ஜிம் ஏசப்பாட்டையே என்ன செய்யறான்? மன்னிப்பு கேட்டான். ஏசப்பா, நான் தீர்மானம் எடுத்தேன், கோவப்பட மாட்டேன், பொறுமையாக இருப்பேன்ட்டு, ஆனால் நான் இந்த இடத்துல பொறுமையை இழந்துட்டேன் ஏசப்பா, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அவன் என்ன செய்யறான்? ப்ரேயர் பண்ணுறான். திரும்ப ஜானியும் ஜிம்மும் என்ன செஞ்சுதாங்க? நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. இதே போல தான் குட்டீஸ், நீங்களாம் எப்படி சட்டுன்னு என்ன செய்கிறோம்? அம்மாட்ட கோவப்படுறாங்களா? ஏன் எல்லாம் நான் தான் எடுக்கணுமா? ஏன் நான் தான் எல்லாம் செய்யணுமா? நீங்கள் செய்ய மாட்டீங்களோ? இல்லை அக்காட்ட கொடுக்க மாட்டீங்களோ? இல்லை தம்பிட்ட கொடுக்க மாட்டீங்களோ? என்ன செய்றீங்க? கேள்வி கேட்கீங்களா? அப்படிலாம் கேட்கக்கூடாது. நீங்கள் என்ன செய்யணும்? அப்பா அம்மா சொன்ன உடனே என்ன செய்யணும்? ஒபே பண்ணி எல்லாத்தையும் என்ன செய்யணும்? நீங்கள் எடுத்து வைக்கணும். அதான் பைபிளில் ஒரு வசனம் சொல்லியிருக்குல்ல, அக்கா அப்பயே ஒரு வசனம் சொல்லி கொடுத்தாங்கல்ல, பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். அந்த பொறுமை உள்ள உத்தமனை நம்ம என்ன செய்யணும்? வாழ்ந்து காட்டணும். நீங்களும் அப்படி இருப்பீங்களா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், நான் சொன்ன கதையின்படி நீங்கள் தீர்மானம் எடுத்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, இப்போ எல்லாம் நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? ஜெபம். அன்புள்ள ஏசப்பா, நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஏசப்பா, நாங்கள் ஏசப்பா ஆன்லைன் மூலமாக ஏசப்பா நாங்கள் சண்டே கிளாஸ் அட்டன் பண்ணி நீங்கள் கிருபை செஞ்சீங்க, அதுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, நாங்கள் சூப்பராக பாட்டுக்கு ஆக்ஷன்லாம் போட்டோம் ஏசப்பா, அதுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் ஏசப்பா. இப்போ கேட்ட கதையின்படி நாங்கள் ஏசப்பா வீட்டில் பொறுமையாக இருக்கிறதுக்கு நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. யார்ட்டையும் நாங்கள் கோவமே படக்கூடாது ஏசப்பா. அப்பா அம்மா சொல்கிறதுக்கு நாங்கள் கீழ்ப்பிடிஞ்சு வாழறதுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க ஏசப்பா. மீதியான வேலைகள் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.